ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்களுடைய ஜிஎம் பேசுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற அப்டேட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னோட யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட என்னோட பெஸ்ட் சஜஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு இந்த பீக் அவரை தவிர்த்துடுங்க. ஒன்லி ஏர்லி மார்னிங் அல்லது ஆஃப்டர் 7 o'clock பே பண்ண பாருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ளது இந்த கவுன்சிலிங் லெட்டர் எப்படி ஜெனரேஷன் டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலேயே 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான், அதாவது 2ஆம் தேதி தான் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகும். அதனால உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் யார் யாருக்கெல்லாம் சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கோ அவங்க மட்டும் தான் இந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். மற்றவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. அதாவது யார் யாரெல்லாம் ரேங்க் ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 30ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி ஸ்பெஷல் கவுன்சிலிங், ஸ்பெஷல் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேங்க் ரேஞ்ச் விட்டுருக்காங்க பாத்தீங்களா? ஸோ உதாரணமா பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் பாத்தீங்கன்னா 1லேருந்து 35 ரேங்க் உள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1லேருந்து 35 ரேங்க் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு சீட் அங்கே யூனிவர்சிட்டிக்கு போனா தான் சீட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் இவங்கெல்லாம் யார் அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள உள்ளவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கவுன்சிலிங் கால் லெட்டர் முக்கியம். அதே சமயத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கவுன்சிலிங் அப்ப தேவைப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட் கவுன்சிலிங் கால் லெட்டர். ஸோ அடுத்த அப்டேட் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச்.